மாலதிக்கு தாய் தந்தை கிடையாது. அண்ணன் ரவிதான் மாலதியை சிறு வயதிலிருந்து வளர்த்து வந்தான். ரவி ஒரு ஆணாதிக்கவாதி. பெண்கள் எப்போதும் ஆண்களுக்கு கீழ்தான் என்ற மனநிலை உடையவன். ரவிக்கு 30 வயது ஆனதும் அவனது சித்தப்பா நன்கு படித்த ஒரு பெண்ணை பார்த்து ரவிக்கு திருமணம் செய்து வைத்தார். தனம் நன்கு படித்தவன், புத்திசாலியும் கூட. தன் கணவன் தன் கணவிற்கு உறுதுணையாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் தனம் ரவியை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் தனத்திற்கு அப்போது தெரியாது ரவி ஒரு ஆணாதிக்கவாதி என்று. திருமணமான ஒரு சில மாதங்களுக்கு பின் எப்பொழுதும் வீட்டு வேலைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த தனத்திற்கு தானும் வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதனால் தனம் ரவியிடம், என்னங்க, நான் வேலைக்கு போகட்டா? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? இந்த வேலைக்கு போனா உங்களுக்கும் உதவியா இருக்கும் இல்லையா? ரவி உடனே, நீ வேலைக்கு போய் எனக்கு என்ன உதவி பண்ண போற? அது இல்லைங்க, வேலைக்கு போனா 2 பேருமே சம்பாதிக்கலாம். மாலதி வேற சின்ன பொண்ணு, இப்பதான் காலேஜ் படிக்கிறா. அவளுக்கும் 4-5 வருடங்களுக்கு பின்பு திருமணம் செய்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுதானே? அதனால் நானும் வேலைக்கு சென்றால் பொருளாதார ரீதியா என்னால் உங்களுக்கு உதவ முடியும். அது இரவு வேலை என்பதால் ரவி தனது கோபத்தை வெளிக்காட்டாமல், இங்கே பாருமா, நீ படித்த படிப்பை நம்ம குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க பயன்படுத்து. என் தங்கையோட திருமணம் பற்றி கவலை எதுவுமே உனக்கு வேண்டாம். அதை நானே பார்த்துக்கிறேன். என் மனைவி நீ ராணி மாதிரி இந்த வீட்டில் இருக்கணும். அதான் என்னோட ஆசை. நான் இருக்கும்போது நீ எதுக்காக வேலைக்கு போய் கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் இப்போது நம்ம குழந்தைகளை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற பாடத்தை படிக்கலாம் அப்படின்னு சாமர்த்தியமாக தனத்தை வேலைக்கு செல்ல விடாமல் தடுத்தான் ரவி. ஒரு நாள் சமையலறையில் மாலதி மற்றும் தனம் இருவரும் பேசிக்கொண்டனர். அப்போது மாலதி, அண்ணி, நீங்கள் MBA முடித்து இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே முடங்கி இருக்கீங்க? நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ளலாம்ல? அதுக்கு தனம், நானும் இதை பற்றி உங்கள் அண்ணன்கிட்ட எத்தனையோ முறை பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவர் பிடிக்கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. உன் அண்ணன் சம்மதம் இல்லாமல் என்னால் எப்படி வேலைக்கு போக முடியும்? மாலதி மற்றும் தனம் பேசிக்கொண்டிருப்பதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரவி, முதலில் மாலதியை திருமணம் செய்து அனுப்ப வேண்டும், இல்லையென்றால் தனத்தை வேலைக்கு செல்ல இவளே தூண்டு விடுவாள். ரவி நாற்காலியில் அமர்ந்திருந்தபடி செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தான். அப்போது தங்கை மாலதி, அண்ணா, தேர்வுக்கு பணம் செலுத்த வேண்டும். எவ்வளவு? 20,000. உடனே ரவி, எனது 20,000 ரூபாய் கட்டி உன்னை யார் இப்போ படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினது? நாளைக்கு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போறவதானே நீ? உனக்கு எதுக்கு படிப்பு? உனக்காக ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்? நீ படித்ததெல்லாம் போதும், இனிமே வீட்டோட இரு. அழுது கொண்டே உள்ளே சென்ற மாலதியிடம் தனம், என்ன ஆச்சு? எதற்காக அழுகிறாய்? அதற்கு மாலதி, அண்ணா என்னை படிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. ஏன் உங்க அண்ணன் அப்படி சொன்னாரு? நீ வேற வீட்டுக்கு போறவதானே, உனக்கு எதுக்கு இந்த படிப்பு? உடனே தனம், உன் தேர்வுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது? உடனே மாலதி, 20,000 மன்னி. சரி என்று ரவிக்கு தெரியாமல் தான் சேகரித்து வைத்த 20,000 ரூபாவை தனம் மாலதியிடம் கொடுத்தாள். அதனை வாங்கிய மாலதி, அண்ணி வேணாம், அண்ணனுக்கு தெரிஞ்சா உங்களைத்தான் திட்டும்.
பரவாயில்ல மாலதி, நீ முதல்ல இந்த பணத்தை காலேஜில் கொண்டு போய் கட்டு. ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு அவசியம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் படிப்பு தான் உன்னோட வாழ்க்கையவே தீர்மானிக்கும். ரவிக்கு புரோக்கர் கண்ணசாமியிடம் இருந்து அழைப்பு வரவே, சொல்லுங்க புரோக்கர், என் தங்கச்சிக்கு ஒரு வரம் தேட சொல்லியிருந்தேனே. அதற்கு புரோக்கர், ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அவங்க உடனே கல்யாணத்தை வைத்து கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. அதற்கு ரவி, அதுக்கு என்ன, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்கள் மாப்பிள்ளைய நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. ரவி மாலதியை அழைத்து, இங்கே பாரு, நாளைக்கு உன்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு எங்கேயுமே வெளியில் செல்லாமல் வீட்டிலே இரு. உடனே மாலதி, அண்ணா, எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம், நான் படிக்கணும். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 1 மாதத்தில் உனக்கு கல்யாணம் என்று கோபத்தில் செய்தித்தாளை தரையில் தூக்கி எறிந்தபடி ரவி வீட்டுக்குள் சென்றுவிட, ரவி பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த தனம் மாலதியிடம் வந்து, மாலதி அழாத, உங்கள் அண்ணன் கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன். அண்ணி, உங்களுக்கு அண்ணனை பற்றி தெரியாது. அவர் ஒரு முடிவு பண்ணால் அதை யாராலுமே மாற்ற முடியாது. அதுலேயுமே குறிப்பாக பெண்கள் நாம் எடுத்து சொன்னால் அதை காது கொடுத்து கூட அவர் கேட்க மாட்டார். உடனே தனம், என்ன மாலதி சொல்கிற? ஆமாம் அண்ணி, இப்போது அண்ணன் எனக்கு எதற்காக இந்த கட்டாய திருமணத்தை செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? எதற்காக? போன வாரம் நீங்களும் நானும் சமையலறையில் பேசிக்கொண்டிருந்தோமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உடனே தனம், நீ என்ன சொல்கிற? நீங்கள் ஏன் வேலைக்கு போகக்கூடாது என்று நான் உங்களை கேட்டேன் அல்லவா? அதனால்தான். தனம் ஒன்று புரியாமல், நீ கேட்டதும் உங்கள் அண்ணன் உனக்கு கட்டாய திருமணம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணி, உங்களுக்கு அண்ணனை பற்றி முழுசாக இன்னைக்கு அளவும் தெரியலை. நீங்கள் அண்ணனை புரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளவுதான். உன்னையே நான் படிக்க வேணாம்னு சொல்கிறேன். நீ படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஏற்ற வேலையை தேடிக்கோங்க அண்ணின்னு அவளையும் தூண்டி விடுறையா? பொண்ணுங்க படித்தா என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வரோம், நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்கன்னு எங்களையே அதிகாரம் பண்ணுவீங்க. ரவி அண்ணா என்னிடம் சொன்ன வார்த்தை. ரவி அண்ணனுக்கு சின்ன வயதிலிருந்தே தான் ஒரு ஆண் பிள்ளை அப்படிங்கிற கர்வம் அதிகம். பெண்கள் வேலைக்கு சென்றால் ஆண்களை மதிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில்தான் அண்ணன் உங்களை வேலைக்கு செல்ல விடாமல் சாமர்த்தியமாக தடுத்து வச்சிருக்காரு. உடனே தனம், நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலை. ஆமா அண்ணி, அண்ணன் உங்களை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு கஷ்டப்படுற? நீ கஷ்டப்பட வேணான்னு சொல்கிறது உங்களை வேலைக்கு செல்ல விடாமல் தடுக்கிறதுக்கு தான். நீங்கள் வேலைக்கு சென்றால் அண்ணனை மதிக்க மாட்டீங்க, உங்கள் காசில் அவன் வாழ வேண்டுமா என்ற எண்ணம் தான். தனத்திற்கு ஒன்றும் புரியாமல் தரையில் அமர்ந்தபடி மாலதி பேசியதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தாள். தனம் ரவிக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கும் போது, என்னங்க, நீங்கள் காலையில் புரோக்கர் கிட்ட பேசினதை நான் கேட்டேன். மாலதி சின்ன பொண்ணு, இப்போ தான் அவளுக்கு 18 வயசு ஆகுது. இந்த வயசில் கல்யாணம் அவசியமா? உடனே கோபத்தில் ரவி, இந்த வயசில் கல்யாணம் பண்ணாமல் வேற எந்த வயசில் அவள் கல்யாணம் பண்ண போகிறாளாம்? தனம் தயங்கியபடியே, இல்லைங்க, அவள் படிக்கணும்னு விரும்புகிறா. நம்ம மாலதி நல்லா படிக்கிற பொண்ணு. உடனே ரவி, படித்தா இன்னும் படிக்க வேண்டும் என்று சொல்வாளா? அப்புறம் எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம், ஒரு 4-5 வருஷம் ஆகட்டும்னு சொல்வா. அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போகணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேனே, நானே ஏன் என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லுவாள். நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா படித்த பையன்தான் வேணும்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை நான் எங்கே போய் தேட? இல்லைங்க, படிப்பை பாதியில் நிறுத்திட்டு இவ்வளவு சின்ன வயசில் கல்யாணம் வேண்டாம். கோபத்தில் ரவி சாப்பாட்டு தட்டை தூக்கி எறிந்தபடி,
இந்த வீட்டில் ஆம்பளை நான் வைக்கிறது தான் சட்டம். என் பேச்சு கேட்டு தான் நீங்கள் 2 பேரும் நடக்கணும். இதுக்கு இஷ்டப்பட்டு நீ இங்கே இருக்கிறதா இருந்தா இரு, இல்லை அப்படின்னா வெளியில் போ. நீ எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். எல்லாம் படித்த திமிரு. மாமியார் வீட்டில் போய் பாத்திரம் கழுவ போகிற, அதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கணும்? அந்த காலத்தில் ஆம்பளைங்க வேலைக்கு போவாங்க, பொம்பளைங்க அடுக்கலையில் வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவ்வளவு ஏன், காட்டுக்கு ராஜா என்னைக்குமே ஆண் சிங்கம் மட்டும்தான். கீழே சிதறிய சோற்றினை எடுத்து தரையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது மாலதி அழுது கொண்டே வந்து, நான் பொண்ணா பிறந்தது தான் தப்பு. நான் ஒரு பையனாக இருந்தா இன்று நான் விரும்பிய படிப்பை படித்து இருக்கலாம். விரும்பிய வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கும் உரிமையாவது என்னிடம் இருக்கும் இல்லையா? நாமெல்லாம் ஏன் பொண்ணா பிறந்தோம் என்று தோணுது. அதற்கு தனம் இந்த கேள்வியை நீ மட்டும் இல்லை, பொண்ணா பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனக்குத்தானே கண்டிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மாலதி, ஏன் அண்ணி, பொண்ணா பிறந்தா நாம படிக்கக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா, சுயமாக நாம சிந்திக்கக்கூடாதா? பெண்களுக்கு சுய சிந்தனை என்று ஒன்று இருக்கக்கூடாது. அது எந்த ஆணுக்கும் பிடிக்காது. திருமணத்தில் கூட வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு அப்போ கூட பெண்களைத்தான் குறை சொல்வார்கள். நாயாக இருந்தால் கூட அதை ஒரு கூண்டில் அடைச்சி குட்டி போடத்தானே பயன்படுத்துகிறார்கள். ஒரு பெண்ணிற்கு படிப்பும் வேலையும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பது ஒரு பெண்ணை தவிர எந்த ஒரு ஆணாலும் அதனை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. மொத்தத்தில் என்ன நடந்தாலும் பெண்கள் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுதான் கடவுள் பெண்களுக்கு எழுதின விதி. மாலதி இதற்கு மேல் அண்ணனிடம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று முடிவு செய்து இரவில் வீட்டை விட்டு கிளம்ப தயாரானாள். நடு இரவில் தனது புத்தகம் மற்றும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கதவின் தாழ்பாலை திறக்கும் வேளையில் அண்ணி தனம், என்ன மாலதி, நீ வீட்டை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டியா? மாலதி பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாகவே நின்றாள். இது உன்னோட வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லை. படிப்புதான் ஒரு பெண்ணிற்கு வேலி. நீ நல்லா படிக்கணும்னு விருப்பப்பட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற. உன்னோட விருப்பத்திற்கு நான் தடையா இருக்க விரும்பல. இந்த வீட்டை விட்டு போறதும் போகாததும் உன் விருப்பம். சரியோ தவறு முடிவு நீ எடுத்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ரவி படியில் இருந்து கீழே இறங்கி வர தனம் மற்றும் மாலதி பயத்தில் நடுங்கி போய் நின்றனர். கோபத்தில் வந்த ரவி தனத்தின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். உடனே மாலதி, அண்ணா, அண்ணி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே தனம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அவள் சின்ன பொண்ணு. இந்த வயசில் அவளுக்கு கல்யாணம் பண்ணால் அவளுக்கு என்ன விவரம் தெரியும்? அவள் படிக்கணும் தானே விரும்புகிறா. அவள் படிக்கட்டுமே. பின்பு உங்களுக்கு பிடித்த மாப்பிள்ளையை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமே. அதற்கு ரவி உடனே, நீ எனக்கு புத்திமதி சொல்கிறாயா என்று மாலதியை அடிக்க கையை ஓங்கினான். ரவியின் கையை பிடித்த தனம், இன்னும் ஒரு அடி அவ மேலே பட்டுச்சு, புருஷனுக்கு கூட பார்க்க மாட்டேன். நானும் படித்த பொண்ணு தான். இவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு என்னால் உங்கள் மேலே போலீஸில் புகார் கொடுக்க முடியும். ரவியை எதிர்த்து ஒரு நாள் கூட பேசாத தனம் அன்று ரவியை பார்த்து கோபத்தில் சொல்லிய அந்த வார்த்தையை ரவியை நடுங்க வைத்தது. தனம், பொம்பளைங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அடிமைதானா? பெண்கள் படிக்கவே போகக்கூடாது, படித்தாலும் வேலைக்கு போகக்கூடாது, சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சுக்கணும், திருமணம் செஞ்ச உடனே குழந்தைங்க பெற்றுக்கணும், வாழ போன இடத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் அந்த பொண்ணு தான் காரணம். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இதையே கதையை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க?
பெண்கள் படித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். ஒரு பெண்ணிற்கு தாயை விட, தந்தையை விட, ஏன் கட்டின கணவனை விட, பெற்ற பிள்ளைகளை விட படிப்பு அவளுக்குன்னு ஒரு வேலை தான் முக்கியம். உடனே ரவி தனத்தை பார்த்து, ஏய் ரொம்ப பேசாத. பேசுனா என்ன பண்ணுவீங்க? என் கூட நீங்க வாழ மாட்டீங்க. அவ்வளவுதானே. என்னால் நீங்க இல்லாம வாழ முடியும். ஆனா உங்களால நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. உங்க அம்மா உங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க என்பதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்க தங்கைக்கு இப்படி ஒரு கட்டாய திருமணத்தை பண்ண மாட்டீங்க. உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா, தன் மகனோட இப்படிப்பட்ட ஒரு கட்டாய திருமணத்திற்கு சம்மதித்து இருக்கவும் மாட்டாங்க. நீ வா மாலதி என்று பாரதியை கூட்டிக்கொண்டு தனது அறைக்கு உறங்கச் சென்றாள் தனம். பொழுது விடிந்த கோழி கூவ தொடங்கியது. ரவி இரவு முழுவதும் உறங்கவில்லை. உறக்கமின்றி நாற்காலியில் அமர்ந்தபடியே இருந்தார். காலை 10 மணி அளவில் மீண்டும் புரோக்கர் கண்ணசாமி இடமிருந்து அலைபேசி அழைப்பு வந்தது. அதை எடுத்து பேசிய ரவி, என்னோட தங்கை மேலும் படிக்க வேண்டும், அதனால் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று அழைப்பை உடனே துண்டித்தான். அதனை கேட்டவுடன் மாலதி மற்றும் தனம், என்னங்க, நேற்று ஏதோ கோபத்தில் நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஏதேதோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்கு ரவி உடனே, எங்கள் அம்மாவா இருந்தா என்னை அடித்து திருத்தி இருப்பாங்க. நீ சொல்லால என்னை திருத்திட்ட மாலதி. ஓடி வந்து, அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா என்று சொல்லி ஒரு சிறு புன்னகை செய்துவிட்டு சென்றான் ரவி. ரவியின் மனதை தனம் மாற்றிவிட்டாள். ஆனால் இன்றும் தன் வீட்டு ஆண்களின் மனதை மாற்ற முடியாமல் பல பெண்கள் திணறிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது போன்றுதான் ஒவ்வொரு பெண்ணிற்கும் படிப்பு என்பது ஒரு கவசம். பெண் பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள். பெண்கள் சுயமாக சிந்திக்கவும், ஒவ்வொரு பெண்ணும் பொருளாதார ரீதியாக தன்னிச்சையாக செயல்படுத்துவதற்கும் பெண்ணை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் அந்த பெண்ணிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு இன்றைய கதையை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.